வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் மற்றொரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காணொளி சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய திருத்த மசோதா அது பற்றிய காணொளி. வக்ஃப் வாரியம்ங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தது, குறிப்பா முஸ்லிம் மக்களோடது. இது அவர்களுடைய மதத்தின் சார்பிலும் அல்ல, குறிப்பா அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள், சமூகத்துக்கான காரியங்கள் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஹிஸ்டரி போனோம் சொன்னா உங்களுக்கு இந்த வக்ஃப்ங்கிறது ஒரு அரபிக் சொல். ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம்னா நம்ம அதை திருப்பி எடுத்துக்க முடியாது, அது அங்க போய் லாக் ஆயிடுறது அப்படி சொல்லிட்டு. அது ஒரு தானம் கொடுத்தாச்சுன்னா திருப்பி எடுக்க முடியாது. அந்த தானம் அது எதுன்னு சொன்னா மக்களுக்கு, சாதாரண முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர்களுக்கு பல பேருக்கு அது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்ப உருவாச்சு அப்படின்னும் போது என்ன சொன்னா, இத இறை தூதர் முகமது நபி அவர்கள் இருந்த காலத்துல அவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தவங்க, அவங்கதான் பின்னாடி முதல் காலிஃபேட்டை கொண்டு வராங்க, உமையத் அப்படின்னு சொல்லிட்டு. உமையதுக்கு அப்புறம் அபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு அது காலிஃபேட் வருது. உமையத் டைனாஸ்டி அவங்க அந்த பக்கம் டமாஸ்கஸ் பக்கமும் இருந்திருக்காங்க, அவங்க இங்கேயும் இருந்திருக்காங்க, மக்கா மதீனா அந்த பக்கமும் இருந்திருக்காங்க. அதுல முதல்ல அபூபக்கர், அப்புறம் உமர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது காலிஃபா வந்தவர். அவர் உத்துப் நோத்தர், அவர் இவருடைய பணிபுரிஞ்சிருக்காரு. இவங்க எல்லாமே எதிர்கருத்து கொண்டவங்க. அப்புறம் விவாதித்து அவங்களோட இன்ஃபேக்ட் நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த சமயத்துல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்க இந்த இதுக்குள்ளே. அந்த ஏன்னா இதெல்லாம் ஒரு ட்ரைபல் குரூப்னு வச்சுங்க, அதுல இருந்தது. ஸோ அதுல உமர் தான் இதை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு நபிகள் நாயகம் உயிரோடு இருந்த சமயத்துல சண்டையில கிண்டல ஆனதுல ஒரு ஜூவோட ப்ராப்பர்ட்டி ஒரு 6-7 தோட்டங்கள் முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று இருக்கு அதுக்கு. ஸோ அது போட தொடர்ந்து போறதுன்னு வச்சுக்கோ. இந்தியாவுக்கு எப்ப வந்ததுன்னு சொன்னா, இது 12ஆம் நூற்றாண்டுல முகமது கோரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி முகமது கஜினி, முகமது கோரி, அந்த முகமது கோரி வரும்போது இது இங்க வருது உங்களுக்கு. அப்ப முகமது கோரி என்ன பண்றாரு சொன்னா, முல்தான் அப்படிங்கிற, இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு முல்தான் அப்படிங்கிற இடத்துல 2 கிராமத்தை இந்த வக்ஃப் கொடுக்குறார். 2 கிராமத்தை கொடுக்குறாரு. ஸோ வக்கஃப் வக்கஃப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வக்கஃப்க்கு முன்னாடி ஏ போட்டோம் சொன்னா அது ப்ளூரல் ஆயிடும். அது மாதிரி அது வக்கஃப்ல முன்னாடி அது ஏ ஆட் பண்ணா போறோம் அந்த எழுத்துக்கு. இத ரோமனைஸ்டு இருக்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கும் வச்சுங்க. முல்தான் என்ன சொன்னா உங்களுக்கு, இப்ப நம்ம தமிழ் சில சினிமால வந்திருக்கு. அப்புறம் பெண்கள்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. என்ன, இந்த மண்ணு முல்தானி மட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மிட்டி, முல்தானி மிட்டி அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை பெண்கள்லாம் மூஞ்சிக்கு போட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் பார்த்தோம்னா சில சமயம் சில வீடுகள்ல போகும்போது அவங்க அதை ரொம்ப அழகுபடுத்துறதுக்கு, இங்க இருக்கிற டாக்ஸிக் விஷயங்கள்லாம் எடுத்து முகத்தை அழகுபடுத்துறதுக்கு மிட்டி ஒரு பேஸ்டா பண்ணி மூஞ்சில போட்டுப்பாங்க. அந்த முல்தான் தான் இன்னைக்கு இருக்கு. பல சமயத்துல அங்க கிரிக்கெட்ல கூட நடந்திருக்கு, முல்தான் ஸ்டேடியத்துல. அந்த முல்தான்ல தான் கோரி முதல்ல கொடுக்குறாரு. 2 கிராமங்களை கொடுக்குறாரு. இது தொடர்ந்து அப்புறம் வந்துட்டு இருக்கு வச்சுங்க உங்களுக்கு. இந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க சொன்னா, இது கொடுக்கப்படுறதுன்னு சொன்னா, நான் இப்ப ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிருக்கேன், நானே இருக்கேன் வச்சுங்க இஸ்லாமியர் சொன்னா, நான் எனக்கு விருப்பப்பட்டு இது சமூக காரியங்களுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், என்னுடைய சொத்தை கொடுக்குறேன். இது இந்துக்கள்லயும் உண்டு, கிறிஸ்டியன்ஸ்லயும் உண்டு. தானம் கொடுக்கறது, இந்த தானம் திருப்பி பெறப்படாத தானம் அப்படிங்கிறது. இது சமூகத்துக்காக, சமுதாய மதத்துக்காகவும் பயன்படும், மத சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்காகவும் பயன்படும். இது ஒரு முழுக்க மதத்துக்கு பூஜை மட்டும் பண்றது, இல்ல அங்க இது மட்டும் பண்றதுங்கிறது கிடையாது. இதுல
இந்த உலகத்தை சார்ந்த விஷயங்களுக்கும் அது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொன்னா உங்களுக்கு இந்த இதை நிர்வகிக்கிறதுக்காக பலவிதமான இது குறிப்பா அதுக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கிறது சொன்னா முத்தவல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊரு கணக்கு பிள்ளை போல வச்சுங்க. இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு இப்ப லேண்டு கொடுக்குறாங்க, எது வேணா கொடுக்கலாம். அது இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிலைத்து நிற்கக்கூடிய இது வேணா கொடுக்கும், நிலைத்து நிற்காதவும் இமூவபிள் மூவபிள் ரெண்டுமே கொடுக்கலாம். அந்த மாதிரி இது தொடர்ந்து இருந்திருக்கு. அப்புறம் இதுல வந்து இந்த டெல்லி சல்தனேட் இருந்த காலத்திலும் சரி, முகல் இருந்த காலத்திலும் சரி, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அவங்களே பண்ணுவாங்க. அரசாட்சி செஞ்சவங்களே அவங்க வந்து இந்த கிராமத்தை அப்படியே கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த காலத்துல இது தொடருமா பல சமயத்துலன்னா பல சமயத்துல தொடராதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அரசாங்கம் போயிடுச்சுன்னா அடுத்த அரசாங்கம் வேற மாதிரி முடிவு கூட பண்ணும். ஸோ அதனால இது ஆனா இருந்துட்டு இருந்தது ரொம்ப காலமா, இது நூற்றாண்டுகளா. இது 12ஆம் நூற்றாண்டுல வந்தது இந்தியாவுக்கு அப்படின்னா பாத்துங்களேன் உங்களுக்கு. இப்ப 20 கிட்டத்தட்ட 800 வருஷமா இது வந்து இருக்கு உங்களுக்கு. அதற்கு உள்ளுக்குள்ளே அமைப்புகள் இருக்கும். இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அமைப்புகள் இருக்கும். இதுல வந்து சூஃபிகள்னு தனியா அவங்களுக்கு இருக்கும். இதுல குறிப்பா சுன்னி ஷியா இந்த 2 பிரிவுகள் தான். இதுல இந்த போரா முஸ்லிம் அவங்க வர்றது கிடையாது. அப்புறம் அந்த 300 முஸ்லிம்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து இதுல இடம் பெறது கிடையாது இந்த கமிட்டியில வந்து. அவங்க அவங்க தனியா சேரிட்டபிள் விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. இந்த சேரிட்டபிள் விஷயம் இவங்க 2 பேர் பண்ணும்போது ஸோ இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து பிரிட்டிஷ் ராஜ்யம் உங்களுக்கு இதை எடுத்துக்கிறது, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கிறது இந்தியாவோட ஒரு ஆளுகின்ற பொறுப்பை 1857க்கு பிறகு, அதாவது முதல் சுதந்திர யுத்தத்துக்கு பிறகு எடுத்துக்கிறது. அப்புறம் 63ல இதை பத்தி அவங்க ஆலோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் சில கேசஸ் எல்லாம் கூட பிரைவேட் கவுன்சில் போறது, அது வந்து உங்களுக்கு டிஸ்மிஸ் ஆறுது. அதுக்கு காங்கிரஸ் வந்து இல்ல அதுக்கு நம்ம வந்து வேற வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்றாங்க. மறுபடியும் கேஸ் எல்லாம் நடக்கிறது, இப்படி தொடர்ந்து நடக்கிறது தான். அப்புறம் 1913ல வந்து ஒரு சட்டம் இங்க கொண்டு வராங்க இதுக்கானது. அதுல ஜின்னாவோட இன்வால்மெண்ட்டும் இருக்கு. அப்படி தொடர்ந்து வருது. சுதந்திர இந்தியால 1954ல இதுக்கான ஒரு ஆக்ட் கொண்டுறாங்க. இதை வந்து நெறிப்படுத்தி இதை எடுத்துட்டு போகணும், எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்கு பண்றாங்க. ஸோ அதுக்கு சில இதெல்லாம் வருது உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி சில அமெண்ட்மெண்ட்ஸ், அதுல இருக்கிற பிரச்சனைகள் வரும்போது சால்வ் பண்றதுக்கு லிட்டிகேஷன், லேண்டை கொடுத்துடலாம். அப்புறம் லேண்ட் மேல வேற யாராவது கேட்டாங்க, சொன்னேன் இது என்னோட லேண்டுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிறதுல அதுல டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு சில ரெசல்யூஷன்ஸுக்கும் ஒரு வழி வச்சிருந்தாங்க. ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு 76ல வந்து இதுல ஒரு பெரிய இதாகுது. 76ல வந்து இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. இது போல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கம்மியான வாடகை கொடுத்துட்டு இருக்கு, அரசாங்கத்தோட பில்டிங் எல்லாம் வந்து இந்த வக்கஃப் ப்ராப்பர்ட்டியில இருக்கு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. எழுதி எல்லாம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அரசாங்கத்துக்கே அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது வந்து அவங்களோட தர்ம காரியத்துக்காக இருக்கக்கூடியதுனால இதுல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் தொடர்றதுன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து வரும்போது 1992ல இந்த ராம ஜென்ம பூமி விஷயம் மசூதி இடிக்கப்பட்டு அந்த சமயத்துல பெரிய ஒரு முஸ்லிம்கள் மத்தியில ஒரு இது இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க சொன்னா உங்களுக்கு அப்ப வந்து முஸ்லிம்களை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து 84ல வந்து ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு உங்களுக்கு, இந்த ராமர் கோயில் கதவை திறந்து விட்டார் அவர் கோர்ட் ஆணை மூலமா. அதன் பிறகு வந்து முஸ்லிம்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஷாபானு கேஸ்ல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணார். இது நரசிம்மராவ் அதே தான் பண்ணார். முஸ்லிம்கள் ரொம்ப மனம் உடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வரார். அப்புறம் இதை கொண்டு வரார் 95ல வந்து இதை கொண்டு வரார், வக்கஃப் போர்டு திருத்த மசோதா அப்ப கொண்டு வரார். அதுல வந்து என்ன சொன்னா 54ல இருந்த குறைகள்ல இன்னைக்கு எந்த சட்டமும் வந்து வரும்போது வந்து எல்லாமே பர்ஃபெக்டா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டா வரும்னு சொல்ல முடியாது. அது நாளடைவு தான் அதுல வந்து நாளாகும் போது உங்களுக்கு அதுல இருக்கிற குறைகள் தான் நமக்கு தெரிய வரும்.
அந்த குறைகளை எப்படி போக்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிகள்லாம் வந்து மக்கள் கண்டுபிடிப்பாங்க. அப்ப வந்து சட்டத்துல திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லா சட்டத்துக்கும் பொருத்தமானது. இது ஜென்ரலா இருக்கிறது. எந்த சட்டம் கொடுத்தாலும் பர்ஃபெக்டா அது வந்து கல்லுல வெடிக்கப்பட்டதா இருக்க முடியாது. சட்டங்கள்லாம் திருத்தி தான் ஆகணும் உங்களுக்கு. எந்த சட்டமா இருந்தாலும் திருத்தி தான் ஆக வேண்டியிருக்கும் உங்களுக்கு. அப்ப 95ல திருத்துறாங்க. 54 ஆல்மோஸ்ட் அது ரிப்பீல் ஆன மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதோட பழைய பல ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி இதை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்துட்டு இது நடைமுறையில உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு 2013ல சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப பெரிய வைரஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து அது வந்து இது இந்த வக்கஃப் ஏதாவது டிக்ளேர் பண்ணிட்டுன்னு சொன்னா எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அதுல நீங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது சிவில் கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிக்க முடியாது. ரிட் பெட்டிஷன் போடணும். அது சாதாரண மக்களால உங்களுக்கு அது கம்பர்சம் ப்ராசஸ். அது அந்த மாதிரி ஒரு நிலைமையில கொடுத்து விட்டுறோம். அவங்க எவனா டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல என்ன சொன்னா நம்ம தமிழ்ல சொல்லும் போது அனுபவ பாத்தியதை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க அனுபவத்துல இருக்குப்பா. அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நாங்க பல காலமா இதை பயன்படுத்திட்டோம். இது என்ன சொன்னா இது வந்து யூசர் அந்த இதை பயன்படுத்திட்டு இருக்கோம் பயன்பாட்டாளர் உரிமைங்கிற மாதிரி வந்து அதை கொடுத்து அந்த லேண்டு அந்த விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப நாளா பயன்படுத்துங்க அதை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இது பெரிய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு அதுதான் வந்து ரொம்ப உங்களுக்கு இதாச்சு. இப்ப நம்ம இதை பண்ண பார்ப்போம். அந்த 2010 வந்ததுதான் என்ன சொன்ன உங்களுக்கு இதுல இருக்கிறதுல இந்த 95ல தான் இன்ஃபேக்ட் அந்த வக்கஃப் கவுன்சிலே கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சு 54ல கிடையாது. 95ல தான் வக்கஃப் கவுன்சில் கொண்டு வந்து வக்கஃப் போர்டுல வந்து உங்களுக்கு இந்த வக்கஃப் கவுன்சில்ல அதுல வக்கஃப் ட்ரிபியூனல்ஸ் இருக்கும். இதுல எல்லாமே இவங்க ஆட்கள் தான் இருப்பாங்க. முஸ்லிம் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. இதுக்கு மேல இருக்கிற அதிகாரி வந்து அந்த லேண்ட் சர்வே கமிஷனர் அவங்களுக்கெல்லாம் ரோல் இருக்கும். இதை சர்வே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். அதர்வைஸ் இவங்களே தான் முடிவு பண்றது. இந்த வக்கஃப் கவுன்சில் அந்த ட்ரிபியூனல்ல போயிட்டு நீங்க அப்பீல் பண்ணலாம். இது என்னோட லேண்ட் அவங்க தவறா வந்து இது பண்றாங்க. அது சப்போஸ் வந்து முடிவு எடுத்தது உங்களோடது கிடையாது, இது வக்கஃப் போர்டு தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்க ரிட் பெட்டிஷன் போட்டு மறுபடியும் ரிவ்யூ பண்றது அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி எடுத்துன்னு போறதே வந்து மக்களுக்கே முடியாத காரியம் ஆயிடும். அது ரொம்ப கம்பர்சம் ப்ராசஸ். அதுலதான் பெரிய இதாச்சு. இது வந்து 2013ல வருது. இந்த வக்கஃப் கவுன்சில் வக்கஃப் போர்டு எல்லாம் வந்து 95ல கொண்டு வராங்க. அது ஒரு சீர்திருத்தத்துக்கு. ஆனா அதை ஒரு இது என்ன சொன்னா அப்ப கொண்டு வந்தவர் தான் நம்ம கபில் சிபல் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து நேற்று கூட அவர் பேசினார் முந்தானத்து இதுல. அவர் ரொம்ப இப்ப வந்து அவர் பத்திரிகையாளர் ஆயிட்டார், யூடியூபர் அவர் நம்மளை போல. அவர் வந்து டில்சே அப்படின்னு சொல்லிட்டு கபில் சிபல்னு சொல்லிட்டு வயர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவர் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்துவா இருந்து அப்படின்னு சொல்ல இப்ப வேற மதத்துல இருக்கிறவங்க கொடுக்கலாமா கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல உங்களுக்கு. ஒரு யூதர் யகுதி தான் அவரோடது ஒரு 6-7 தோட்டங்கள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பார்த்தா சொன்னா இப்ப நம்ம வந்து இந்த அஹல்யாபாய் ஹோல்கர் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கோம். காசியோட கோவில புனரமைச்சவங்க சொல்றேன். அந்த ஹோல்கர் வம்சத்துல இருந்தவங்க மால்வான்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்ல அந்த ரீஜன்ல ஒரு மாஸ்க்குக்கான இடம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க நிறைய பார்க்கலாம் உங்களுக்கு. இங்க இவங்க அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கும் வச்சுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி கொடுத்தது இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல என்ன சொன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறதுல வந்து ஹிந்துக்கா இருக்கிறவங்க யாரோ வேறு மற்ற மதத்தவர்கள், ஹிந்துன்னு இல்லை, கிறிஸ்டியனா இருக்கலாம், ஜூவா இருக்கலாம், யாரும் அப்படி கொடுக்கறதா இருந்தா அவங்க இஸ்லாமுக்கு போயிருந்தாங்க சொன்னா 5 வருஷம் அங்க இருந்திருந்தா அப்ப கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது பத்தி கிண்டலா நம்ம ஒவைசி பேசும்போது சொன்னார். எப்படி கண்டுபிடிப்பீங்க அவன் 5 வருஷம் போய் அங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டு இருக்கான், தாடியை வச்சு கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிடுறாரு. அது உண்மைதான். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத வந்து பாக்குறது உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒண்ணுன்னு வச்சுங்க. அது எல்லாமே எடுத்துட முடியாது அதுல. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன சொன்னா இந்த 2013 தான் டிசைட் பண்ணும், வக்கஃப் கவுன்சில் டிசைட் பண்ணும்னு சொல்லிட்டு அண்ட் வக்கஃப் ட்ரிபியூனலோட ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல்னு சொல்லிட்டு
அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இந்த சமயத்துல 2013 வரைக்கும் என்ன சொன்னா, இப்ப வக்ஃப்க்கு எவ்வளவு இருக்கு இடங்கள் அப்படின்னு சொன்னா பார்த்தோம் சொன்னா, வக்ஃப் இடம் வந்து இந்திய அரசாங்கத்தை விடுங்க, அரசாங்கத்துக்கு பல சதுர கிலோமீட்டர் எல்லாமே அரசாங்கத்தோட இடமா இருந்தா உங்களுக்கு. அரசாங்கம் தவிர்த்து பார்த்தோம் சொன்னா ஆர்மி கிட்ட நிறைய இடம் இருக்கு, ரயில்வே கிட்ட நிறைய இடம் இருக்கு, கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ட் நிறைய இடம் இருக்கு, அண்ட் வக்ஃப் நிறைய இருக்கு. இது 3வது இடத்துல 4வது இடத்துல யாரு இதா போட்டி வச்சுங்க. வக்ஃப் என்ன சொன்னா கிட்டத்தட்ட 8,90,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. 8,90,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதாவது 9 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதுல பார்த்தோம் சொன்னா 39 லட்சம் ஏக்கர் வந்துடுறது பத்தி இன்னைக்கு இருக்கிறது இல்ல. இதுல டிஸ்பியூட் இருக்கிறது, டிஸ்பியூட் இல்லாதது, அந்த பிரிவெல்லாம் பிரிச்சிருக்காங்க. மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இது வக்ஃப் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 30-40 கோடி பணம் கொடுத்து இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வக்ஃப்க்கு சில இது பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன போன ஆகஸ்ட்ல தான் இந்த மசோதாவே கொண்டு வராங்க. அது டிராஃப்ட்ல இருந்து பல எல்லாருக்கும் அனுப்பப்படுறது. உங்களுக்கு இதை பத்தி டிஸ்கஷன் நடக்கிறது, அப்புறம் ஜேபிசிக்கு போறது இது. ஸோ இப்போ 2013 இருக்கிற ஒரு ஒரு அதுல இருந்த வைரஸ் என்ன சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிபியூனல் முடிவு பண்ணா ஃபைனல். அப்புறம் யூசிங் என்னோட அனுபவம் இருக்கு, நான் அதை கொடுத்துட்டேன்னு சொன்னா அது கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது. இந்த பயன்பாட்டுல இருக்குங்கிறது வந்து இது ஒரு டேஞ்சரஸ். யார் வேணா எதை வேணா கொடுக்கலாம் சொல்லிட்டு பல இடங்கள் அது மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலமா பேசப்பட்டதுன்னு சொன்னா இந்த திருச்செந்துறைன்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்துல ஒரு கோவிலை இது ஆற்காடு நவாபுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த கிராமமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் முகமா தான் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல பல மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இதுக்குள்ள போட்டிருக்காங்களா? கமிட்டியில கிடையாது, கவுன்சில்ல இருப்பாங்க. கடைசியா இருக்கிற கவுன்சில்ங்கிறது லாஸ்டா இருக்கிறது அது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். இது அமித்ஷா சொல்லும் போது என்ன சொல்றாரு சொன்னா உங்களுக்கு, அந்த கிரண் ரிஜிஜு அவங்க சொல்லும் போது அரசாங்க தரப்புல இது என்ன சொன்னா, இப்போ வந்து சேரிட்டபிள் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அந்த ட்ரஸ்ட் எல்லாம் சரியா ஃபங்க்ஷன் பண்றதா, எந்த ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவங்க இல்ல ஜாதியை சார்ந்தவங்க ட்ரஸ்ட் எல்லாம், அது எந்த ஆள் வேணா இருப்பாங்க. அவன் நீ அதே பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது பொதுவான அரசு அதிகாரி அந்த மாதிரி இருக்கா. அப்புறம் இதுல அரசு அதிகாரிகள் வந்து அவங்களோட நிலையை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஜேபிசில இருக்கும்போது அவங்க கோரிக்கை வச்சாங்க. இது ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல இருக்கணும், இது வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இல்ல டிப்டி செக்ரட்டரி, அதெல்லாம் இவங்க வந்து ஒத்துட்டு இருக்காங்க. யாரு? அரசாங்கம் அதெல்லாம் வந்து இதுக்குள்ள சேர்த்திருக்காங்க. இதுல என்ன சொன்னா, முதல் பெண்கள் 2 பேர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பெண்கள் 2 பேர் வந்து வரத்துக்கான கமிட்டியில, அந்த வக்ஃப் கமிட்டி வந்து வைப்போம் இல்லையா, அதுல வந்து 2 பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலோட சேர்மனா இருக்கிறது மட்டும் அரசாங்க அதிகாரி, அவர் வந்து யார் வேணா இருக்கலாம். அது வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து அங்கங்க இருக்கிற வக்ஃப் கமிட்டி, இந்த முத்தவல்லி, அப்புறம் வேற ஒரு வாக்கிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, யாரு இந்த பணத்தை கொடுக்குறாரோ அவங்க தரப்புல இருந்து இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுல என்ன சொன்னா, இதுல இருக்கிற ஒரு தீமைகளை களையறதுக்கும் இதுல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை இது பண்றதுக்கும், இதுல என்ன சொன்னா பார்த்தோம் சொன்னா, முஸ்லிம் சமுதாயத்திலேயே குறிப்பா வந்து இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கிறதுல அதுல அதிகப்படியான ஒரு ஒரு டாமினன்ஸ் வந்து அஷ்ரஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ரஃப் சொல்லுவாங்க. இதுல ஈலீட்ஸ், அந்த முஸ்லிம்கள்ல ஈலீட்ஸ், அவங்க குறிப்பா வந்து தன்னுடைய ஆரிஜின், தன்னுடைய தோற்றத்தை வந்து சொன்னா அரபோட வச்சுங்க, அங்கேருந்து வந்தவங்க நாங்க அப்படிங்கிற அவங்க தான் வந்து அதிகமான டாமினன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு, இந்த கமிட்டி எல்லாத்துலயுமே. இந்த நாட்டுல அதாரி முஸ்லிம் ஆனவங்க அவர்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அவங்களோட எண்ணிக்கை வந்து 80-90% அவங்க தான் இந்தியால. ஆனா அவருக்கு இந்த இடத்துல பிரதிநிதித்துவம்ங்கிறது ரெப்ரசன்டேஷன். உதாரணமா இந்தியாவில பாராளுமன்றத்துல இது வரைக்கும் ஒரு 350 முஸ்லிம்கள் எம்பி ஆயிருப்பாங்க சொன்னா, அதுல கிட்டத்தட்ட 320 பேர் 330 பேர் இந்த அஷ்ரஃபியா தான்.
இந்த பஸ்மந்தான்னு சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆறு இன்னும் கீழ்நிலையே இருக்கிற அந்த முஸ்லிம்கள் வந்து அதுல இடம் கிடைக்கும் அவங்களுக்கு. சோ இது பஸ்மந்தா முஸ்லிம்களை இதுல சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதா இருக்கு. ஏன்னா அவங்கதான் பெரும்பான்மையா இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்து மதத்துல இப்ப இந்த ரிசர்வேஷன் அதுக்கு தானே இருக்கு உங்களுக்கு. அதாவது பின்படுத்தப்பட்டவங்க அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் சரித்திர ரீதியா அவங்களுக்கு கலை அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு முன்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அதே விஷயம் தான் இதுலயும் உங்களுக்கு. இப்ப இந்த அஷ்ரஃபியா மட்டும் இல்லாம இந்த பஸ்மந்தாவும் அதுக்காக ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் போடல, இருந்தாலும் அவங்க அதிகமா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு தான் இந்த இதுல வந்து உதவிகள் இதுல இருந்து நிறைய போக வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வசதி இல்லாதவர்கள், அவர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அது அவங்களுக்கு அந்த உதவிகள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவ்வளவு இருந்த போது இப்ப பார்த்தா 2013 கட் ஆஃப் பாயிண்ட்னு வச்சுன்னு சொன்னா 2013 வந்து வெறும் 18 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது வக்கஃப் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்ன இந்தியால. 2013 ரெக்கார்ட்ஸ்ல 18 லட்சம். இன்னும் கேட்டா 54 சமயத்துல வெறும் 30,000 தான் சொல்றாங்க. பட் ஆனா இந்த 18 லட்சம் 100 வருஷத்துல வந்தது. 2013 2013 இந்த 100 வருஷத்துல வக்கஃப் லேண்ட்ஸ் வந்து 18 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது. ஆனால் 13ல இருந்து இந்த 23 இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 21 லட்சம் அதிகம் ஆயிருக்கு. இதுதான் பாயிண்ட் இருக்கு. எப்படி வருஷத்துல உங்களுக்கு வெறும் 18 லட்சம் ஏக்கர் தான் வந்தது, இந்த 10 வருஷத்துல எப்படி 21 லட்சம் அதிகமாயிருக்கு இந்த லேண்ட்ஸ் உங்களுக்கு. இது வந்து ஒரு டிஸ்பியூட் இருக்கு. இதை வந்து இப்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்ப யாரு பயன்பாட்டாளர்கள் சொல்லிட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து செக் பண்றதுக்கு வேணும் இல்லையா. இதுக்கெல்லாம் முதல்ல இதை டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அதுக்குதான் அரசாங்கம் 30 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா மத்திய அரசாங்கம். நிறைய இப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வம்ஷின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. வக்கஃப் போர்டுக்கு வந்து அது ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அந்த சைட்லயும் நீங்க நிறைய எடுக்கலாம். இன்ஃபேக்ட் இது கூட வம்ஷிலேருந்து வந்ததுதான் நினைக்கிறேன் இந்த இது, ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன். இதுல என்னென்ன விதமான ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இது. இப்ப டைப்ஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல பாத்தீங்க சொன்னா, சோ அப்போ கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். அவங்க 2013 வரைக்கும் 18 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. ஆனா 2023 இப்ப இன்னைக்கு தேதியில வந்து இது 21 லட்சம் ஏக்கர் அதிகமா வக்கஃப் கீழ் வந்துருது. இதுல நிறைய வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்கிறது. அந்த திருச்செந்துறை கோவில் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் இத மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா பார்லிமெண்ட் பில்டிங்கே வந்து வக்கஃப் ப்ராப்பர்ட்டியில தான் இருக்கு. அப்புறம் நம்ம முகேஷ் அம்பானியோட வீடு ஆன்டிலான்னு சொல்லிட்டு இதுல மும்பைல இருக்கு, அதுவே வக்கஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்பியூட் நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் வக்கஃப் ப்ராப்பர்ட்டி, இது வக்கஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது தெளிவு பெற வேணும் இல்லையா. இதுக்கெல்லாம் க்ளோஷர் கொண்டு வரலன்னு வச்சுங்க. ஒரு காலகட்டத்துல இதுக்கெல்லாம் அவங்களோடது இல்ல அவங்களோடது இல்ல, இரண்டுக்குள்ள ஏதாவது. இதுக்கு தான் இது வந்து ஏன்னா இது 2013 அந்த வைரஸ் ஆன ஒரு ஆக்ட் சொன்னா வந்து அது வந்து அங்க லோக்கல்ல இருக்கிற அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ண சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் இது பண்ண முடியாது. உங்களுக்கு ரிட்டு போடணும், அது ஒரு பெரிய லான்னு. ஏன்னா சிவில்ல முடிவு பண்ண முடியாது. இது உங்களுக்கு சிவில்ல வந்து ஒரு இந்த ட்ரிபியூனல் முடிவு பண்றது அதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து. ஸோ அதை மாத்திருக்காங்க இப்ப இந்த தடவை. முன்னாடி வெறும் ரிட்டு போட்டு பண்ண முடியும், நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு இல்லை முன்னாடி இல்லையா. பட் ரிட்டுல போகணும். ரிட்டு போடுறதுன்னு சொன்னா நீங்க கோர்ட்டு இல்ல சுப்ரீம் கோர்ட் தான் போகணும், நீங்க லோக்கல் கோர்ட்ல பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கிறத மாத்திருக்காங்க. சோ இப்ப ஏன் இவ்வளவு அதிகமாச்சு இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள? இதுல எத்தனை இந்த மாதிரி இருக்கிறதுல சும்மா இருக்கிற புறம்போக்கு நிலம், அது இது ஹைவேஸ்ல இருக்கிற லேண்ட் இதெல்லாம் வந்து வக்கஃப்க்குன்னு எழுதி கொடுத்துட்டு அவங்க பில்டிங் கட்டிட்டாங்கன்னா அது ஆயிடுமா அப்படிங்கிறது இதெல்லாம் நெறிப்படுத்துறதுக்காக இருக்கிற விஷயம் தான் இது. வந்து ஒரு மதத்துக்கு எதிரானது அப்படி சொல்ல மாட்டேன், எதிராக போகவும் கூடாது. எந்த சட்டமுமே வந்து எல்லா மக்களுக்கும் சமமா இருக்கக்கூடியதா இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கஃப் பார்த்தீங்க சொன்னா இது அதிகமா வந்து முஸ்லிம்கள் பாரம்பரியமா இருக்கக்கூடிய நாடுகள்ல கிடையாது. அது இப்ப டர்க்கியா இருக்கலாம், உங்களுக்கு சவுதி அரேபியா இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து லிமிட்டடா இருக்கு. ஈவன் இங்கிலாந்துல கூட இருக்கு, லிமிட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிகமா இருக்கக்கூடியது எங்க சொன்னா இந்த மத்திய ஆசிய நாடுகள் அப்படிங்கறது சொல்லக்கூடிய அந்த இதை விட்டுருங்க. இங்க இருக்கிற
இந்த கிர்கிஸ்தான் இல்ல ஆப்கானிஸ்தான் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இந்த இடங்கள்ல தான் இது அதிகமா இருக்கு. இந்த இடங்கள்ல தான் இது அதிகமா இருக்கு. ஸோ இதை பத்தி ஒரு புஸ்தகம் வக்கஃப் பத்திய ஒரு ரிசர்ச் ஒர்க் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர் மெக்கான்சின்னு நினைக்கிறேன், அவர் எழுதினதுல ரொம்ப தெளிவான விஷயங்கள் வந்து எப்படி வந்து, ஏன்னா இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஏரியா இருக்கு இல்லையா, அது ஒரு ஹாட் பெட் எப்பவுமே. உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைனால மங்கோலியன் இது வரும், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு துரானி சொல்லிட்டு சமர்கந்து, ஆப்கானிஸ்தான், இந்த கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பாபரே உஸ்பெகிஸ்தான் சமர்கண்ட்ல வந்து வருதான். ஸோ இந்த இடங்கள் அந்த பக்கத்துல இருந்து ஈரான் ஈராக்ல இருந்து வருது. இது எப்பவுமே வந்து ஒரு ட்ரேட் இருந்தது, ஒரு ஹாட். இங்கதான் வந்து முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்ததும் சரி, உங்களுக்கு முகலாயர்கள் வந்ததும் சரி, பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு இருந்தோட இங்கதான் இந்த வக்கஃபும் உங்களுக்கு இதுல ப்ராப்பர்ட்டிஸ் அங்கேயும் நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஆப்கானிஸ்தானோடது சமர்கண்ட் இந்த உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா அங்கேயும் வக்கஃப்ல வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கு. பல்க்னு ஒரு இடம், அதுதான் வந்து ஒரு சென்டர் வச்சுங்க இந்த இதுக்கு ஆக்டிவிட்டிக்கு. அங்க நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்பியூட்ஸ் இன்னைக்கும் இருக்கு, அன்சால்வ்டு, உங்களுக்கு அன்ரிசால்வ்டு. ஸோ இந்தியாவில் இருக்கு. ஸோ இது என்ன சொன்னா, இது பர்பச்சுவிட்டிக்கு இதை விட்டுட்டோம் வச்சுங்க, இது பாட்டுக்கு பார்க்கட்டியா நாளைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணும் சொன்னாங்க, அடிப்படையானது எதுவுமே சால்வ் பண்ணாது. காங்கிரஸ் வந்து இட் வில் ஆல்வேஸ் ஷெல்வ். இதை வருங்கால சந்ததிக்கு விட்டுருவோம். அப்ப அவங்க பார்த்துக்கிட்டுப்பா நம்ம எதுக்குப்பா இதை எடுத்துட்டு, எனக்கு அடுத்த எலெக்ஷன் எனக்கு ஜெயிக்கலாம். பிஜேபி அந்த விஷயத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கு. இது வந்து முதல்ல பார்க்கும்போது இது முஸ்லிம்களுக்கு எதிரானது போல தோணும், முஸ்லிம்களுக்கே தோணும். ஆனா அப்படி கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னாதான் இதுல ஒரு தெளிவு வரும், உண்மையிலே எவ்வளவு இருக்கு அவங்களுக்கு முஸ்லிம். அப்புறம் இந்த இதுல பாத்தீங்க சொன்னா இவ்வளவு ஏக்கர் நிலம் இருந்து கூட உங்களுக்கு இதனால வரக்கூடிய லாபம் என்ன சொன்னா, வருமானம் என்ன சொன்னா வெறும் 165 கோடி அவ்வளவுதான் வருது அப்படின்னு சொல்லி அவங்க. இதுல வந்து இந்த அஷ்ரப் ஆட்கள் தான் நிறைய உள்ள உட்காந்து பல பேர் இதை வந்து லேண்ட் மாஃபியா போல பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வர பணத்தை விற்கிறது, குத்தகைக்கு விடுறது, கம்மி குத்தகைக்கு. ஒரு ஆள் நல்ல ஒரு விஷயம் சொன்னார் பாராளுமன்றத்துல, ஒரு மெம்பர் பேசும்போது, பெங்களூர்ல வந்து சிட்டியில ஒரு ஹோட்டல் இருக்கு, ஐடிசி வின்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வின்சர், அந்த ஐடிசி வின்சரோட லேண்ட் வந்து வக்கஃப் லேண்ட். அதை வந்து அவங்களுக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க. எவ்வளவுக்கு? 15,000 இல்ல 50,000 குத்தகை கொடுத்துருக்காங்க. ₹1,00,000 கூட கிடையாது உங்களுக்கு. இதுதான் குத்தகை கொடுத்துருக்காங்க. இது போதுமா உங்களுக்கு? இது முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த இடத்துல. அப்புறம் அவர் இன்னொன்னு சொன்னார், யோ அந்த இடத்த அவனுக்கு கொடுத்துருக்க இல்லையா, அவங்க வந்து பன்னிக்கறி சமைச்சு கொடுக்குறான், அது முஸ்லாம் மதத்துக்கே எதிரானது, உனக்கு அதை பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு போய் நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இந்த மாதிரி பல இதை நீங்க வெளில கொண்டு வரலாம். இவங்க பாத்தீங்க சொன்னா 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு, இப்ப 30 ஆண்டுகள் தான் அதிகபட்சம் நினைக்கிறேன் இது குத்தகை கொடுக்கறது. இது வந்து குத்தகை கொடுத்துருவாங்க. இது கம்மி பணம் வந்து கணக்குல கம்மி பணம் வாங்கிப்பான், கையில வந்து டேபிள் கடியில அதிகமான பணம் வாங்கி தம் பாக்கெட்ல போட்டுப்பான். இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருந்திருக்காங்க. வக்கஃப்ல வர லேண்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற விஷயங்கள்லாம் வருதுன்னு சொன்னா, இதுல ஜக்காத் அப்படின்னு சொல்லிட்டு 2.5% முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அதுல இருந்து வரக்கூடியது. அது ஜக்காத்துக்கு பதில நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னோட இது கான்ட்ரிபியூஷன் என்ன. ஜக்கத்துல ஏமாத்துறவங்க எல்லா மதத்திலயும் இருப்பாங்க. இப்ப முஸ்லிம்கள் இருந்த முகலாயர்கள் வாழ்ந்த ஆட்சி பண்ண காலத்திலே அப்போ வந்து ஜக்காத் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ப்ராப்பர்ட்டியை தன் மனைவி பேர்ல மாத்தி, அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தன் பேர்ல மாத்தி இதெல்லாம் பண்ணினவங்க எல்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க. நிறைய அந்த மன்சப்தார்ஸ், அந்த லோக்கல் சீஃப் டைன்ஸ் எல்லாம் இருந்தவங்க அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நெறிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இது என்ன சொன்னா இந்தியில சொல்லுவாங்க, இது பால் தனியா தண்ணி தனியா பிரிச்ச மாதிரி ஆயிடும், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறக்கிறதுக்கு இதை லீகலா இது பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி இதுல கோர்ட்ல யாரா இருந்தாலும் பண்ணி தானே உங்களுக்கு டிஸ்பியூட் இருந்து. இப்ப திருச்செந்துறை அங்க இருக்க 400 ஏக்கர் லேண்ட் வந்து இந்த வக்கஃப்ல வந்து அங்க ஒருத்தர் ஆளுனோட சொந்த நிலத்தை விற்க முடியாம உட்கார்ந்துருக்காரு பல வருஷமா. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னா, இது ஒரு முட்டாள்களின் ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கிறது. இவங்க எதையும் இவங்களுக்கு என்ன சொன்னா மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சா போறோம். நான் என்ன சொல்றேன், மைனாரிட்டிக்கு அநியாயம் அநீதி இழைக்கணும் சொல்ல, ஆனா எல்லாருக்கும் நியாயம் செய்யணும் இல்லையா. நீ வந்து அது பண்ண மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாவே வந்து முடியும். அப்கோர்ஸ் இதுல பிரச்சனைகளும் நிறைய லிட்டிகேஷன்ஸ் ஆகும்.
ஏற்கனவே பல கோடிக்கணக்கான வந்து லிட்டிகேஷன் கோர்ட்ல இருக்கு. இது வந்துன்னா இன்னும் நிறைய, இன்னும் சில லட்சக்கணக்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ணது ஆகும் உங்களுக்கு. சோ இந்த ஒரு பக்கம் இந்த இதை மறுபடியும் நம்ம வருவோம், வில் கம் பேக். ஸோ இப்ப பார்த்தோம் சொன்னா இதுல என்னென்ன விதமா லேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு என்ன சொன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கும். இந்த வக்கஃப்ல வரக்கூடிய லேண்ட்ஸ்ல வந்து இதுல மேல பாத்தீங்கன்னா 1,40,000 ஏக்கர்ஸ் அது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அஷூருக்கு, அது என்ன அர்த்தம்னு தெரியல எனக்கு. அப்புறம் பில்டிங்ஸ் இருக்கும். அப்புறம் சில்லா அப்படிங்கிறது தர்கா இருக்கும். தர்கா இருந்தவ தாருல் உலூம், அது என்ன சொன்னா செமினரிஸ். தாருல் உலூம் சொன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ், அது போல. அது ரிலீஜியஸ் செமினரி. தேவ்பந்துன்னு ஒண்ணு இருக்கு, பரேலின்னு இருக்கு, அவங்க எல்லாம் செமினரிஸ் நடத்துறவங்க, அந்த மாதிரி இது. அப்புறம் கிரேவ்யார்டு. கிரேவ்யார்டுன்னு சொன்னா உங்களுக்கு மயான பூமி, எங்க அடக்கம் பண்றாங்களோ அது நிறைய. அதுதான் வந்து 1,50,000 ஏக்கர்ஸ் வந்து அதுதான் இருக்கு, கிரேவ்யார்ட்ஸ் இருக்கு. வீடுகள் இருக்கும், ஹவுசஸ் வந்து கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் இருக்கு. அது வந்து ஹிஜ்ரா, இது மேபி அவங்க டிராவல்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அதே போல ஈத்கா. ஈத்கான்னு சொன்னா ப்ரேயர் பண்ற ஈத்கா. இது உதாரணமா நம்ம உமா பாரதியோட பொலிட்டிக்கல் லைஃபே முடிவு கொடுத்தது இந்த ஹுப்பள்ளி ஈத்கா மைதான்னு சொல்லிட்டு, அங்கதான் கொடியேத்துறேன்னு அந்த அம்மா போனாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு சொன்னா இந்த ஹுப்பள்ளி மைதான் வந்து ஈத்கா மைதான்ங்கிறது அது முஸ்லிம்கள் வக்கஃப் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டு போட்டு அது ஃபைனலா முடிவாச்சு. ஏன் சொன்னாது முடிவாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்ல அது வந்து அரசாங்கத்தோட அந்த முனிசிபாலிட்டியோட இடம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இதுக்காகத்தான் அந்த அம்மா போய் கொடியேற்றுன்னு போயிட்டு கடைசியில் அந்த அம்மாவோட பதவி போய் அரசியல் எதிர்காலமே போயிடுது. ஸோ ஈத்கா மைதான்ஸ் உங்களுக்கு. அப்புறம் இமாம்பாடா, அதுக்கப்புறம் கன்காஹா, அதுக்கப்புறம் மதரசாங்கிறது சின்ன ஸ்கூல்ஸ், மக்தப்ஸ், மக்பராஸ் மக்தப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முசாஃபிர், அதாவது டிராவலர்ஸ் இடங்கள், சராய்ஸ் சொல்லுவாங்க. அது போல ஆர்ச்சர்ட்ஸ்னா உங்களுக்கு தோட்டங்கள் உங்களுக்கு. அப்புறம் மற்ற விஷயங்கள், அப்புறம் வெறும் வேக்கன்ட் பிளாட்டு, அதுக்கப்புறம் பாண்டு குளங்கள், அப்புறம் ஸ்கூல்ஸ், அப்புறம் ஷாப்ஸ். இது வந்து இடத்துல வந்து கட்டடம் கட்டி அதை வாடகைக்கு விடுறது, அதெல்லாம் இருக்கு. தக்கியா, அதெல்லாம் சில சம் உருது வேர்டு. இதுல நடுவில் ஒண்ணு சொல்லிடுறேன், உருது வெரி இன்ட்ரெஸ்டிங்னு வச்சுங்க. உருது வந்து இந்திய மொழி தான். அது பல பேர் எழுதுவாங்க. அது இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் யூபியில உங்களுக்கு ஹரியானா வரைக்கும் போகும் வச்சுங்க. அதெல்லாம் ஈவன் பஞ்சாப் வரைக்கும் போகும்னு நினைக்கிறது. அந்த ஏரியா பேர் வந்து உங்களுக்கு கடி போலி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு லாங்குவேஜ் பேசுற இடம். இந்த கடி போலியிலேருந்து வந்ததுதான் வருது. அதுல பெர்ஷியனும் கலந்து கடி போலியிலேருந்து உருவானது தான் இது. அந்த ராஜாக்கள் அந்த பாஷையா வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருது ஷாயரி, அந்த பாடல்கள், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அரசியல் காரணங்களுக்காக விரும்ப மாட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்ப இந்த 39 இதுல இருக்கிறது உங்களுக்கு இதுதான் இந்தந்த கேட்டகரிஸ்ல வரும் உங்களுக்கு. எந்த கேட்டகரிஸ்ல வேரியஸ், நான் இப்ப சொன்ன அக்ரிகல்ச்சர் லேண்டா வரும் உங்களுக்கு, ஈத்கா மைதானா வரும் உங்களுக்கு, கிரேவ்யார்ட்ஸ் அது நிறைய வரும் அக்ரிகல்ச்சர். ஆனா இதுல இருந்து எல்லாத்துலயுமே இருந்து வெறும் 160 கோடி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பாருங்க. வெறும் 160 கோடி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஏன் சொன்னா இது சிலது இப்ப வேற ஸ்டேட்ல வர்றது, அது இங்க வராம கூட இருக்கலாம் பணம். இது எல்லாமே இப்ப சரியாகும். ஆல் இண்டியா வைஸ் இப்ப இது என்ன சொன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல உங்களுக்கு இது ஒரு இது கிடைக்கும் வச்சுங்க. இதுல பாத்தீங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்டஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே லட்சக்கணக்கில் இருக்கிறது. 4,13,000 உங்களுக்கு வந்து இன்னும் அந்த மேனேஜ்மெண்ட்டே போல, நிர்வாகமே நிர்வாகத்துக்கு கீழே 4 லட்சம் ஏக்கர் வரவே இல்லை. அப்புறம் அதுல இருந்து எங்க லாபம் கிடைக்கும்? அது எப்படி மக்களுக்கு வந்து முஸ்லிம் மக்களுக்கு தான். அவங்களுக்கு எப்படி வந்து ஏழைகளா இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அது இல்லையா உங்களுக்கு? ஓ இதுல கணக்குல வராம லிட்டிகேஷன் பாத்தீங்கன்னா 7,500 எக்ஸ்டர்னல் லிட்டிகேஷன், 5,000 வந்து இன்டர்னல் லிட்டிகேஷன்ல இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். அவங்கள முத்தவல்லி பாத்தீங்கன்னா 2,07,000 முத்தவல்லி இருக்காங்க. இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க.
இன்ஃபர்மேஷன் நாட் அவைலபிள் உங்களுக்கு, அதான் 4,36,000 இடங்களுக்கு இன்ஃபர்மேஷனே. ஸோ இட் இஸ் ஒரு இது 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 வந்து ஏக்கர் கணக்கு கிடையாது. ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 8,90,000 இருக்கிற அந்த ஐட்டம்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இதுல எது கிட்டத்தட்ட 4,36,000 வந்து எந்த சரியான இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லாம இருக்குன்னு சொன்னா அது சரி பண்ணணும். அதுக்கெல்லாம் தான் இது. இதுல வந்து அரசாங்க இடங்களை எடுத்திருந்தாங்கன்னா அதை திருப்பி எடுத்துருவாங்க. ஆனா இது ரொம்ப நாளைக்கு பின்னாடி அப்புறம் இதுல முன்னாடி இருந்த 2013 அந்த வைரஸ் காலம்ல என்ன சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்ட்ல இருந்தது 12 வருஷத்துக்குள்ள இப்ப இந்த டிஸ்பியூட் நீங்க சரி பண்ணல வச்சுக்கோ, நீங்க 12 வருஷம் விட்டுறீங்க, அதுக்கப்புறம் 13 வருஷம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க லேண்டே அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா. சோ இதெல்லாம் வந்து இது வந்து இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வந்த, கபில் சிபல் கொண்டு வந்த ஒரு என்ன சொன்னா ஒரு டேஞ்சரஸ் ஒரு ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இது. 12 வருஷம் ஏதோ மறந்து போயிட்டான், இவனுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னு சொன்னா அவன் இங்கேயோ உள்ளே வச்சிருந்தா நம்ம ஊர்ல அது மாதிரிலாம் நடக்கும். அது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷம் தான் அந்த டயத்துக்குள்ள நீ வந்து 12 வருஷத்துக்குள்ள யூ ஹேவ் டு ரீக்ளைம், யூ ஹேவ் டு ஆக்சுவலி கோல்டேஷனுக்கு போகணும் நீங்க. ஸோ அது இல்லாத போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஆக்டோட இருக்கக்கூடிய நன்மைகள். சில இது அவங்களுக்கு இது தீமையா வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அது அவங்க போலாம். இப்பவும் வந்து இந்த ஆக்ட் 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணிட்டு இது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்களோட இதுக்காக போயிருக்கு. என்ன சொல்றது, உங்களுக்கு கையெழுத்து ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஆக்ட் ஆயிடும். ஆனா அதுக்கு நடுவுலயே இப்போ ஓவைசி போறாரு, காங்கிரஸ்ல இருந்து ஒரு எம்பி வந்து கிஷன்கஞ்ச் எம்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இது இப்ப கோர்ட்ல தீர்மானிக்கப்படும், இது வந்து ரிவர்ஸ் ஆறுதா இல்லாட்டி இருக்கா அப்படிங்கிறது இனிமே கோர்ட்ல தான் தெரியும். இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா மோடி கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னு சொன்னா எது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோ, அது லேண்ட் விஷயமா இருக்கட்டும், இன்னொரு விஷயம், அதாவது என்ஜேஏசியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை ரிவர்ஸே பண்ணலவங்க, அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அதாவது சண்டை சுப்ரீம் கோர்ட்டோட பண்றது இல்லை அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி யாருதா என்னங்கிறது இனிமே தான் பார்க்கணும். ஸோ இந்த 2 வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பாராளுமன்றம் இப்ப சமீப காலங்களா, கடந்த 10 வருடங்களா இல்ல 15 வருடங்களா டெய்லி சண்டை நடக்கும், டெய்லி வந்து இதை ஒத்தி வைப்பாங்க, அப்புறம் முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இவங்க 50 தான் வருஷத்துக்கு சந்திப்பாங்க, அதுலயும் ஒண்ணு வேலை நடக்கும். இல்ல ரொம்ப அருமையான ஸ்பீச்சஸ் எல்லா தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இவ ஒரு தரப்பு தான் அப்படின்லாம் சொல்ல. இப்ப ஒவைசி ரொம்ப அழகா பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல மனோஜ் ஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சியூடோ இன்டெலிஜென்ஸுங்க லல்லு பிரசாத் கட்சியில இருந்து அவன் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னான், இப்போ நம்ம இதுலயே யாரு ஷக்கர் யாரு சொல்லிட்டு, அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க நம்ம குள்ள இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கு தான் உடனே சுதான்ஷு திரிவேதி ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்பீச் கொடுத்தார். சுதான்ஷு திரிவேதி அமித்ஷாவோடது எக்ஸலண்டா இருந்தது ஸ்பீச். சுதான்ஷு திரிவேதி ஸ்பீச் அவர் சொன்னார், ஏன் பைத்தியக்காரனா இருக்கிற இப்ப இந்தோனேஷியாவோட இப்ப வந்து இந்த யாரு ஷக்கா ஹூன வந்து கிரேக்கர்கள் இவங்க எல்லாம் வந்தவங்க ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்க ரேஸ்ல வந்திருக்கோம் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. இப்பதான் போய் வந்து இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் வந்துருத்தியா, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் வந்து இங்க நம்ம நாட்டுக்கு விசிட் பண்ணிருந்த போது பேங்க்வெட்ல பேச, நான் சமீபத்துல என்னோட டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ண, அதுல பார்த்தா நான் என்னோட இந்தியன் அப்படிங்கிறது வருது எனக்கு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா பேசினார். சுதான்ஷு திரிவேதியோடது தான் ரொம்ப எக்ஸலண்ட். நான் கேட்ட ஸ்பீச். ஒரு காலத்துல வந்து முஸ்லிம்கள்னு சொன்னா பெரிய கலையில ஈடுபாடு கொண்ட சாஹிர் லூதியான்வி போன்ற ஆட்கள், மஜ்ரூ சுல்தான்புரி போன்றவங்க, பிஸ்மில்லா கான் போன்றவங்களை, இல்லைன்னு சொன்னா அல்லா ரக்கா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிர் ஹுசேன் அல்லா ரக்கா கான்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து காஷ்மீரி டோக்ராஸ், இவங்கெல்லாம் தேர் ஆல் காஷ்மீரி டோக்ராஸ். அவங்க இங்க இருக்கிறவங்க அப்படி காஷ்மீரி டோக்ராஸ். அவங்க அல்லா ரக்கா கான் அண்ட் ஜாக்கிர் ஹுசைன், ஈவன் பந்தா பைராகி கூட காஷ்மீரி அவங்க. காஷ்மீரி டோக்ரா பத்தி அன்னைக்கே நான் வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம்
முஸ்லிம்களை இப்ப என்ன சொன்னா இந்த 10 வருஷமா இவங்க இப்ப என்ன மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சொன்னா இவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க முஸ்லிம்கள்னு சொன்னா இஸ்ரத் ஜஹான், யாக்கூப் மலிக், இந்த டுகுடே டுகுடே பேசுறவன் இவன் எல்லாம் தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அது கூடனே அங்க உடனே சண்டை ஆயிடுது. எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்சிபில இருந்து ஒரு அம்மா எழுந்திருந்து அவங்க கத்துனாங்க. அவங்க நௌசா கான் நினைக்கிறேன் அவங்க ராஜ்யபால. அவன் சொன்னா எப்படி இது ஆஸ்பிரேஷன். அப்போ உடனே அமித்ஷா இருந்து பேசினார். அமித்ஷா சொன்னாரு, அம்மா நீங்க தான் போயிட்டு இஸ்ரத் ஜஹான் வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தீங்க, நீங்க அவங்க வீட்டுல நீங்க அதை குளோரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணார் சொன்னா, இப்படி எல்லாம் பேசுற ஆட்கள் வந்து நவம்பர் 26 மும்பை அட்டாக் வந்து பண்ணதே RSS தான் அப்படின்னு சொன்னவரே இந்த அவையில தான் ராஜ்யசபால தான் உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கு இருந்துட்டாரு. இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஐயா நான் உங்க பேர்ல சொல்லையா, பேரே யாரும் சொல்ல, நீங்க எதுக்கு பறந்து போயிட்டு இருக்கிற அந்த அம்ப நீங்க எடுத்து தமிழ்ங்க அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப உருதுல ரொம்ப ஸ்காலர்லியா இருக்கக்கூடிய ஆளு அவரை. அப்புறம் நான் மாதிரி இந்த ஷாஜஹானோட தண்ணி கொடுக்காம இருந்தது இவரோட அவுரங்கசீப் தண்ணி கொடுக்காம இருந்தான். அவங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவர் 2 பானை ஒரு பானை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவர் சொல்லுவார், இந்த இந்துக்கள் யார நம்ம காஃபின்னு சொல்றோமோ அவன் வந்து செத்து போன அப்பாவுக்கு கூட வந்து பித்திரு பட்சத்துல அவன் வந்து தண்ணி, நீ எப்படி பையனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொல்லிட்டு அதை பத்தி அவரை இது பண்ணாரு. உங்களுக்கு அவர் மறுபடியும் பேசும்போதும் சொன்னார், உங்களுக்கு இந்த முஸ்லிம்கள் அந்த எல்லாம் வந்து இப்போ உதாரணமா நம்ம அல்ஜிப்ரா வந்தது, இந்த கணக்குல பல விஷயம் இங்கேருந்து சூரிய சித்தாந்தத்தை அடிப்படையில் தான் எழுதிட்டு போய் அங்க அது மிடில் ஈஸ்டுக்கு போறது, அங்கேருந்து கிரேக் போறது. அதனால அவங்க எல்லாமே அது ஹிந்து நம்பர்ஸ் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. முஸ்லிம்கள் பெரும்பான்மையா அங்க வாழ் இடங்கள்ல மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல கூட எல்லாமே அவங்க வந்து விஞ்ஞானத்துல கவனம் செலுத்தி நிறைய விஷயங்கள் விஞ்ஞானத்துல அவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இவங்களை வந்து இப்ப வந்து உலகம் முழுக்க நமக்கு வந்து அவங்கதான் ஒரு அடையாளமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, அபுபக்கர் பாக்தாதி அவங்க போன்றவங்க, இஸ்ரத் ஜஹான் போன்றவங்க, யாசின் மலிக் போன்றவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன இது ஒரு அவங்கள தரம் தாழ்த்துற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது தரம் தாழ்த்தது இவங்க பண்ணது. இது பண்ணது முழுக்க இந்த லெப்டிஸ்ட், இந்த இந்தியாவில இருந்த லெப்டிஸ்ட் வந்து எப்பவுமே வந்து அவர் சொன்னார். 1962 வரைக்குமே ராம் ஜென்மபூமி பத்தில பார்த்த இந்த சுன்னி வக்ஃப் போர்டு வந்து வரல. அவங்க என்ன சொன்னா, இந்தியாவில வந்து இந்த தனி நாடு முஸ்லிம்களுக்கு போயாச்சு. அப்ப இந்த ஒரு ஒன்றப்பட்ட பிரிக்கப்பட்ட இந்தியால இந்துக்கள் அதிகமா இருக்கிற இந்தியாவில நம்ம இருக்கோம் சொன்னா அவங்களோட இணைஞ்சு செயல் பண்ணுங்க. ஆனா இதுல இந்த லெப்டிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸும் இந்த செகுலரிஸ்ட்ங்கிற இவங்க, குறிப்பா இந்த கம்யூனிஸ்ட் இவங்க தான் அதுல இந்த குறிப்பா அந்த காலத்துல வேற ஆட்கள் இருந்தாங்க. இந்த காலத்துல இந்த ஹரிகிஷன் சுர்ஜித், இந்த சீதாராம் யெச்சூரி இவங்க எல்லாம் தான் அவங்களுக்கு போய் தூபம் போட்டு நீ இதுல சேரு, நீ உங்களுக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களால ஒண்ணு கொடுக்க முடியலன்னு வச்சுங்க. நடுத்தருவில் அவங்க நிறுத்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஏன் சொன்னா இதுல சேர வேண்டியதுல அவங்க வந்து இந்த இதுல வரவே இல்லை. ராம் ஜென்மபூமி கேஸ்ல வந்து சுன்னி வக்ஃப் போர்டு வந்து வரல. அவங்க சுன்னி பர்சனல் லா போர்டு வந்து வரல அவங்களுக்கு. அப்ப வந்து அவங்க வரும்போது ஏன்னா ஒரு மாதிரி என்ன சொல்ற முஸ்லிம் பேர்களை மாத்தி, உங்களுக்கு யூசுப் கான் அப்படிங்கிற பேரை வந்து அவர் மாத்திட்டு திலீப் குமார் மாத்திட்டாங்க. வேற பேர்ல இருந்தவங்க வந்து மதுபாலா மாத்திட்டாங்க. இது மாதிரி நடிகைகள் நடிகர்கள் எல்லாருமே வந்து இங்க இருக்கிற இது அதை பேரை இது பண்ணிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணல. அவங்க சரி நம்ம இந்த இந்தியால இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பண்ணாத ஆட்களும் இருந்திருக்காங்க. முகமது ரஃபியை கூட லாகூர்ல இருந்து வந்தவர் தான். அவர் வந்து ஒரு அந்த இசை வேளாளர்கள் நாவிதர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அங்க நாகூர்ல ஒரு நாவிதர் கடையை பார்பர் ஷாப்பை வச்சிருந்தவங்க. அவர் இங்க வந்தார், இங்க பெரிய பாடகராயிட்டார். அவர் தான் பேரை மாத்திக்கல. சில பேரை மாத்திக்காம இருந்தாங்க. பட் அது இதா இல்லை உங்களுக்கு. இப்போ கூட இந்தியாவில வந்து நம்ம மதத்தை பார்த்து வந்து ஒரு கலைஞனை ஆதரிக்கிறதோ இது பண்றதோ கிடையாது நமக்கு. அவங்க யாரா இருந்தாலுமே வந்து கலைக்காக இருக்கிறவங்க. இப்ப 3 பெரிய ஆட்கள் இந்த கான் பிரதர்ஸ் எல்லாமே 1965 பிறந்தவங்க. அவங்க எல்லாமே பெரிய ஆட்களா இருக்காங்க. சல்மான் கான், ஷாருக் கான், இந்த அமீர் கான், இவங்கெல்லாம்
இந்த சல்மான் கான்லாம் வந்து இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் பட்டான்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க. அவங்க வந்து இந்தூர்ல அவங்க அப்பா சலீம் கான் சொல்லிட்டு அவர் தான் இந்த ஷோலே படத்துக்கு தீவார் படத்துக்கு எல்லாம் கதை எழுதினவர். அவங்க எல்லாம் வந்து இங்க செட்டில் ஆனவங்க வந்துட்டு. அவங்க ஆப்கானிஸ்தான் பட்டான்ஸ் அவங்க இங்க வந்து செட்டில் ஆனவங்க. சோ அதனால அந்த பார்வையை நம்ம பாக்குறது இல்லை இந்தியால. ஆனா இந்த வந்து கெடுத்தது இந்த அட்மாஸ்பியர் விஷியேட் பண்ணது முழுக்க வந்து உங்களுக்கு இந்த லெப்டிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் அந்த சோ கால்டு தி சூடோ செகுலரிஸ்ட் வச்சுங்க. ஸோ இந்த இது இன்ஃபேக்ட் நான் என்ன சொன்னேன், தனியா வீடியோவே போடணும். அந்த சுதான்ஷு திரிவேதி பேசினதுல வந்து அவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் இருந்து நிறைய அதுல ஷாயரி இருந்தது. அவர் கோட் பண்ணிட்டு இருந்தார். அதே போல லோக்சபால பேசும்போது நிஷிகாந்த் துபே கூட சில ஷாயரி, அதாவது வந்து சில தவறுகள் மொமெண்ட்ல பண்ணக்கூடிய தவறுகள் வந்து நூற்றாண்டுகள் வந்து அது நமக்கு சீரழிக்கும் சொல்லிட்டு நம்ம இங்க கைரானான்னு ஒரு இடத்துல ஒரு ஷாயர் ஒருத்தர் இருந்தார். அவரோட ஷாயரி சொல்றாரு உங்களுக்கு. சில நொடிகள் பண்ணக்கூடிய சில தவறு வந்து வந்து நூற்றாண்டுகள் நமக்கு வந்து சீரழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதோட கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இவங்க பண்ணி வச்சாங்க. அதை திருத்தறதுக்கு தான் இந்த இது பண்ணிருக்காங்க. அதான் 2013 சட்டத்தை திருத்துறது தான் இதுல முக்கியமானது. 94, 95, 54 எல்லாம் கூட அவ்வளவு ஒரு 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 வைரஸ் செஞ்ச ஒரு கெடுதல் நிறைஞ்ச ஒரு சட்டமா இல்லை. 2013 வந்த சட்டம் தான் வந்து ரொம்ப கெடுதல் நிறைஞ்சதா இருக்கு. அதை திருத்தி அதை சரி பண்ணும். இது என்னோட கண்ணோட்டத்துல என்ன சொன்னா முஸ்லிம்களுக்கு நன்மையை பயக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும் வச்சுங்க. அதாவது நீ வந்து ஒரு தாதா போல இருந்து எல்லாம் என் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. அது அந்த லேண்டுல வந்து இது யாருக்கு என்ன அப்படிங்கறத அதை தெளிவுபடுத்தும். அதுல யார் உண்மையான லேண்ட், உதாரணமா திருச்செந்தூர் போன்ற இடத்துல இருக்கிற லேண்ட் எல்லாம் தங்களோட லேண்டுன்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களை ரீக்ளைம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கும். அதனால இது அப்புறம் இதுல நிறைய வருமானம் வரத்துக்கும் இதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டாங்க சொன்னா இதுக்கான ரெண்ட் எல்லாம் ஜாஸ்தி. உதாரணமா இந்த வின்சர் பேலஸ் பெங்களூர் ஹோட்டல் இப்ப என்னாச்சு, பப்ளிக் டொமைன்ல வந்து வெறும் 50,000 தான் வாங்குறாங்க. முஸ்லிம்கள்ட்ட இருந்தே இதுக்கு வந்தான ஒரு இது வரும் வச்சுங்க, உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். இப்ப மாசம் அது வந்து 25 லட்சம் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி வாடகை வரணும். ஸோ அதை என்ன சொன்னா முஸ்லிம்களுக்கு அந்த பணம் பெறும். ஏழை முஸ்லிம்களுக்கு அந்த பணம் இது வக்கஃப்க்கு வரும். வக்கஃப்ல வந்து ஊழல்கள் கம்மியா ஆக்கப்படும். அதுல ஊழலே இருக்காது எங்கேயும் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. ஊழல் மனிதன் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும் வச்சுங்க. ஏன்னா மனிதன் சுயநலத்தினால் உந்தப்பட்டு பல வேலைகளை செய்யறோம். அவன் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான நன்மைகள் வந்து அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அக்ரீவ்டு பார்ட்டிஸ், இந்த லேண்ட் எல்லாம் இழந்து நிற்கிற பல பேர் இருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் செட்டில்மெண்ட் க்ளோஷருக்கு வரும். இப்ப பார்லிமெண்ட் பில்டிங்கே வந்து வக்கஃப் போடுதுன்னு சொல்லிட்டு அது இருக்கு இல்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே வக்கஃப் லேண்ட் தான். அப்ப என்ன சொன்னா அது அரசாங்கம் பணம் கொடுத்து அதை எடுத்துக்கிறது, அது மாதிரி பண்ற மாதிரி இதெல்லாம் நடக்கும். இது முழுக்க உள்ளுக்குள்ள நடந்த அத்தனை ஊழல்களும் இப்ப வந்து நிறைய டம்பிள். ஆனா நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இதுக்கு வந்து கேசஸ் நிறைய லிட்டிகேஷன்ஸ் நிறைய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வக்கீல்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு வச்சுங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு நிறைய கேஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி வரும். பட் ஓவரால் வந்து எல்லாருமே நல்லா பேசினாங்க. மனோஜா கூட நல்லா தான் பேசினாரு உங்களுக்கு. கபில் சிபல் அவர் கொஞ்சம் சோபரா பேசின மாதிரி இல்ல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சுதான்ஷு திரிவேதியோட ஸ்பீச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ராத்திரி கேட்டேன் இன்ஃபேக்ட் அது. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். வர வர காலங்கள்ல இன்னும் சில விஷயங்கள் இதுல நம்ம வந்து வேற இதை பத்தி இன்னொரு வீடியோ கூட நான் ஏன்னா என்னோட நண்பர் திரிவேதி கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது முழுக்க போட முடியல. அது முழுக்க போட்டோம் சொன்னா இந்த விஷயம் பேச முடியாது. ஸோ இதுல இன்னும் சில இது இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. இதுல தெளிவுகள் வேணும்னு சொன்னா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரு வீடியோல நான் இதுக்கு தெளிவு கொடுக்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இது எவ்வளவு கொஞ்சம் வைடா ஆறுதோ அதுக்கு தகுந்த. இப்ப என்னால சில சமயம் நான் வந்து என்னோட பணிகள்ல இருக்கிறதுனால நான் அந்த சமயத்துல வீடியோ போட முடியறது இல்லை. அப்புறம் இதுல சில விஷயங்கள் எடிட்டிங் எல்லாம் பண்ணணும், நிறைய இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வைடா ஆச்சு அண்ட் வியூவர்ஷிப் நிறைய இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நான் வந்து ஐ கேன் ஸ்பெண்ட் மணி அண்ட் மேக் இட் மோர் சக்சஸ்ஃபுல்லா இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஏதாவது கருத்துக்கள் சரியா இல்லாம பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.